புகை பழக்கம் ரொம்ப நாள் இருந்ததுன்னா அதிலும் குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புகைப்பிடிக்கிறதுனால நிறைய கேன்சர்ஸ் வரும். லங் கேன்சர்ஸ், இரைப்பை கேன்சர், குடல் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் எல்லாமே. ஸோ குடல் புற்றுநோயும் அதில் முக்கியமான ஒன்று. ஜங்க் ஃபுட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஒரு சரியாக வேக வைக்காத இல்லாட்டி ப்ராசஸ்டு மீட். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப நாள் அந்த மாமிசத்தை வந்து வச்சுருப்பாங்க. மைனஸ் டெம்பரேச்சர்ஸில் வந்து 1 மாதம் 2 மாதம்லாம் அதை டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம போனதுக்கப்புறமா அதை நிறைய ஃப்ளேவர் போட்டு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு வேணால் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ்டு மீட் எல்லாமே வந்து அதில் வந்து இந்த புற்றுநோய் உருவாக்குறதுக்கான காரணிகள், கார்சினோஜன் சொல்லுவாங்க, அந்த காரணிகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராசஸ்டு மீட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனாலையும் துரித உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் வந்து நமக்கு இந்த கேன்சர் வரதுக்கான, குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்புறம் மது பழக்கம், நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றதுனாலையும், ரொம்ப தொடர்ந்து நிறைய நாள் மது பழக்கம்னாலையும் நமக்கு வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் முக்கியமான நம்ம இந்த குடல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணங்கள் வந்து நல்ல ஃபைபர் டயட், அதாவது காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ இந்த பொருள்களை நம்ம கம்மியாக சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து இந்த குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.